வணக்கம். வீழ்வது நாமாய் இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொல்லி டாக்டர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி என் உரையை தொடங்குகிறேன். நம் திராவிட இயக்க வரலாறை பற்றி நான் அறிந்தவற்றில் சிலவற்றை இந்த நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் மிகவும் ஆசையோடு முற்படுகிறேன். தந்தை பெரியார் அவர்களோடு கருத்து முரண்பாடு ஏற்பட்ட பொழுது நம் இயக்கம் தொடங்கப்பட்டது. கருத்தில் முரண்பாடு மட்டும்தான் இருந்ததை தவிர கட்சியும் ஆட்சியும் என்றைக்குமே தந்தை பெரியாரின் கொள்கை வழியிலே நடந்தது. சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் பெற்று 2 ஆண்டுகள் கழித்து நம் இயக்கம் தொடங்கப்பட்டது. 1949 செப்டம்பர் 17ஆம் நாள் அறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் நம் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த இயக்கம் நம் இயக்கம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பது பேரறிஞர் அண்ணா அவர்களின் இடிமுழக்கம். 1953ஆம் ஆண்டு ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம், கள்ளக்குடி போராட்டம், சித்தூர் தமிழர் போராட்டம் ஆகிய மும்முனை போராட்டங்களின் மூலமாக மக்கள் மத்தியிலே அதிக நன்மதிப்பை பெற்று அந்த நாட்களில் ஒரு பேரியக்கமாக வளர்ந்த இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். 1956ஆம் ஆண்டு நடைபெற்ற திருச்சி மாநாட்டில் ஏறக்குறைய 60,000 பேர்கள் பங்கேற்று அதில் இனி தேர்தலில் போட்டியிடலாமா வேணாவா, வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றியான பொது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. அந்நாட்களில் அதில் சுமார் 56,000 சில்லற பேர் கிட்டத்தட்ட தேர்தலில் போட்டியிடலாம் என்று அந்நாட்களில் பொது வாக்குப்பதிவானது. 4,203 பேர் ஏறக்குறைய வேண்டாம் என்றும் பதிவு செய்தார்கள். அதற்கு பிற்பாடு நாம் தேர்தலில் போட்டியிட்டோம். 1957 தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில் 15 பேரும், நாடாளுமன்ற தொகுதியில் 2 பேருமாய் வெற்றி பெற்றோம். அப்பொழுது நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள், நம் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அந்த தேர்தலிலே வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிற்பாடு 1958 மார்ச் 2ஆம் நாள் என்று நினைக்கிறேன், இந்திய தேர்தல் ஆணையத்தால் நமக்கு நம்முடைய சின்ன 1963ஆம் ஆண்டு பிரிவினைவாத தடுப்பு சட்டம் என்ற சட்டத்தை மத்திய அரசு இங்கு கொண்டு வந்தது. கொண்டு வரும்போது இந்த பிரிவினைவாத தடை சட்டம் என்பது நம்முடைய கொள்கைக்கு மிகவும் முரண்பாடான ஒரு கருத்துடைய ஒரு சட்டம். பிரிவினைவாத தடை சட்டம், நாட்டுக்குள்ளே நாடு கேட்பது, இப்படிப்பட்ட பல விஷயங்களை அன்று இருந்த நமக்கு எதிரான சித்தாந்தக்காரர்கள் இவைகளை எல்லாம் அன்று பரப்பினார்கள். அதன் பின்பு பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு அந்த திராவிட நாடு கொள்கை கைவிடப்பட்டது. 1967 தேர்தல் தான் நமக்கு பெரும் மாற்றத்தை, தமிழ்நாட்டில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு தேர்தல் என்றால் திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் 1967 ஒரு திருப்பு முனையான ஒரு தேர்தல். அது தமிழ்நாட்டுக்கும் ஒரு திருப்பு முனையான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது. அதில் 173 தொகுதிகள் நாம் போட்டியிட்டு 138 தொகுதிகள் கிட்டத்தட்ட நாம் வென்றுள்ளோம். 25 நாடாளுமன்ற தொகுதிகளும் அப்போது நாம் வென்றுள்ளோம். தமிழ்நாட்டில் பெரும் மாற்றத்தை அந்த நாட்களில் ஏற்படுத்தியது அந்த தேர்தல். தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவையும் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருந்த கட்சி தான் காங்கிரஸ். அந்நாட்களில் அந்த தேர்தலில் அவர்கள் தோல்வியை தழுவியார்கள். அது மட்டுமல்லாமல் அந்நாட்களில் விழுந்தவர்கள் இந்நாள் வரை எழ முடியாமல் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு
அறிஞர் அண்ணா அவர்களுடைய உழைப்பும் அவருடைய பணியும் அளவற்றது. 1967 மார்ச் 6ஆம் நாள், ஆமாம், மார்ச் 6ஆம் நாள் 1967 மார்ச் 6ஆம் நாள், ஆமாம், பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றார். அன்று ஆட்சியிலே நாம் பங்கு பெற்றோம். உள்ளே நம்ம தமிழ்நாட்டை ஆளும்படியாக உள்ளே சென்றோம். அந்த ஆட்சி பெரியாருக்கு காணிக்கையாக பெரியாரின் கொள்கைகளையே நடைமுறைப்படுத்துகிற ஒரு ஆட்சியாக, கட்சி மாத்திரமல்ல ஆட்சியும் பெரியாரின் கொள்கையிலே நடந்தது. அந்த நாட்களில் பெரியாருடைய கொள்கைகளை திமுக கழகம் அவருடைய கொள்கைகளை நிறைவேற்றி அவைகளெல்லாம் தன்னுடைய சாதனை பட்டியலில் இடம்பெறும் அளவுக்கு பெரியாருடைய கொள்கைகளை அந்நாட்களில் நிறைவேற்றப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் அண்ணா அவர்கள் 1969 பிப்ரவரி 3ஆம் நாள் நமக்கெல்லாம் மிகவும் வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு நாள் என்றால் அந்த நாள் அண்ணா அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்த ஒரு நாள். அந்த நாட்களில் ஏறக்குறைய 1.5 கோடி உடன்பிறப்புகள் தொண்டர்கள் அந்த நாட்களில் பங்கு பெற்று உலக சாதனை பட்டியலில் கின்னஸ் ரெக்கார்ட் படித்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு நமக்கு. அதன் பின்பு நாம் அன்போடும் நாங்களெல்லாம் சிறு வயதிலிருந்து நாங்கள் நேசித்த ஒரு எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். நாங்கள் சிறு வயது முதல் கொண்டு அவருடைய குரலை கேட்டு நாங்கள் எப்படி சொல்லலாம்னா ரொம்பவும் ஆசைப்பட்டு கேட்போம் அந்த குரலை. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் அவர். அதற்கு பிற்பாடு கட்சியும் ஆட்சியும் வெகு நாட்களாக தம் வசமாக மாற்றினார். அதன் பின்பு அவரும் பெரியாருடைய கொள்கையிலேயே வழிநடந்தார், அண்ணாவினுடைய கொள்கையில் வழிநடந்தார். அவர் இருக்கும் காலம் மட்டும் பெரியாரையும் அண்ணாவையும் அவருடைய கொள்கைகளை எல்லாம் அவர் சட்டமாகவும் திட்டமாகவும் மாற்றி மக்களுக்கு பயன்பெறும் வகையில் பல திட்டங்களை கொண்டு வந்தார். அதன் பின்பு நம்மெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அன்போடு அழைக்கும், அப்பா என்று அழைக்கும் நம் தலைவர் தளபதி அவர்களும் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் இவருடைய வழியிலே நடந்து அவருடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் எதுவாக இருந்ததோ அவைகளெல்லாம் இன்றும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இருக்கும் காலமெல்லாம் நடைமுறைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தலைவர். நம்மிடம் இருக்கும் கையிருப்பு என்று சொல்லலாம் அவரை. நம் தலைவர், இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதற்கு பின்பாடு நாங்கள் எல்லாம் அவரை தான் நம்பி இருக்கிறோம். வரலாறு படைக்க இதற்கு முன்பாக நாங்கள் சொல்லியதெல்லாம் வரலாறு. இதற்கு பின்பு நாங்கள் வரலாறு படைக்க போகிறோம் என்றால் அந்த வரலாறெல்லாம் உங்கள் பின்னாக நின்று அந்த வரலாற்றிலே பங்கு பெறுவதற்கு நாங்களெல்லாம் உடன்பிறப்புகளாய் என்னாலும் எப்பொழுதும் தயங்காமல் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த வரலாற்றில் இடம்பெற்றவர்களாய் நாங்களும் மாற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இன்னும் அதிகமாக பேச வேண்டும், ஆனாலும் நேரம் குறைவாக இருப்பதால் இதுவரை எனக்கு தெரிந்த சிலவற்றை நான் உங்களோடு கூட உரையாடினேன். இந்த உரையாடல்கள் சிலவற்றை ஏதேனும் பிழைகள் இருப்பினும் அவற்றை எனக்கு தெரிந்தவற்றை நான் சொல்லிவிட்டேன். ஏதேனும் பிழை இருந்தால் அவைகளை மன்னிக்கவும். என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.